எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அப்படி தான் நல்லா இருக்கீங்க தானே? ஓகே சூப்பர், எல்லாருமே நல்லா இருப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கி கூட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சண்டே கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம வந்திருக்கோம். போன வாரம் உங்களுக்கு நல்ல கதை இருந்தது, நல்ல ஆக்ஷன் சாங் இருந்தது, இதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் கூட இந்த இந்த வாரத்தில் கூட நம்மளுக்கு புதுசு புதுசாக ஸ்டோரிஸ் இருக்குது, புதுசு புதுசாக ஆக்ஷன் சாங்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு என்ன பண்ண ரெடியாக இருக்கிற இடத்துல அமைதியாக போன வாரம் எப்படி இருந்தீங்களோ அதே போல் இந்த வாரமும் இருக்கணும். அதுதான் நல்ல பிள்ளைகளுக்கு அடையாளம். ஓகேவா? எல்லாம் நல்ல பசங்க தானே? எல்லாம் நல்ல பசங்க, நல்லா கையை ஆட்டி சொல்லுங்கப்பா, நல்ல பசங்க தானே? ஓகே, எல்லாம் நல்ல பசங்க தான். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு புது ஸ்டோரிஸ் பார்க்க போகிறோம். முன்னாடி சொன்னது மாதிரி அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் சாங் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக உங்கள் யாவரும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். ஃபுல் காஸ்பல் கிரேஸ் சபின் சார்பாக இந்த ஒரு விஷயம் கூட நம்மளுடைய ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணுறதுக்காக நமக்காக இனோஜான்ட் என்ன பண்ணுறாங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுக்காக என்ன பண்ண போகிறாங்க, ஒரு ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணி இந்த சண்டே கிளாஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஹலோ பிள்ளைங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ எப்படி இருக்கோம்? லாக்டவுன் டைமில் இருக்கோம். ஆனாலும் ஏசப்பா நம்மளை என்ன பண்ணார், இம்மட்டுமாக பாதுகாத்து வந்தார். உங்களையெல்லாம் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம ஜெபிப்போமா? சரி, ஜெபத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? முழங்கால நிற்கணும். எல்லோரும் கண்ணை மூடி கையை கூப்புங்க. சரி, ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த வேலைக்காம நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகளையும் நீ நேசிக்கிறவர். அன்பு தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தை ஒப்புக் கொடுக்குறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபை ஞானத்தை கொடுங்க. சபையில் சொல்லிக் கொடுக்குற கதைகள், பாடல்கள், வசனங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு 1, 30, 60, 100 பலன் கொடுக்குற பிள்ளைகளாக மாற்றுங்க. ஒரு சாமுவேலை போல, ஒரு தானியலை போல, தகப்பனே ஒரு யோபு ஆண்டவரே உத்தமனாக, தகப்பனே ஒரு மோசையை போல உண்மை உள்ளவனாக ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒரு தெபோராளாக ஒரு ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுபடியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அன்பு தகப்பனே நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு டீச்சர்ஸையும் நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் பாஸ்டரை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் சபையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அன்பு கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் தாமே எல்லாவற்றையும் வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். வா சூப்பர், ப்ரேயர் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்டார்டிங் ப்ரேயர் நல்லா பண்ணிட்டாங்க இனோஜான்ட்டி. ஓகே, நல்ல விஷயம். உங்களுக்கு அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் ரொம்பவே ஆசைப்படுற விரும்புகிற ஆக்ஷன் சாங்ஸ் இருக்குது. ஓகேவா? ஆக்ஷன் சாங் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல கற்றுக்கணும், முதல்ல நல்லா கவனிக்கணும், அப்புறம் அதை நல்லா பார்க்கணும், பாட்டு நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எழுந்து ஆட ஆரம்பிக்கணும். ஓகேவா? ரெடி தானே? ஓகே, ரெடி தான். நீங்கள் ரெடியாக இருப்பீங்க. அதுக்காக நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா இப்போது அந்த ஆக்ஷன் சாங்கை பார்க்க போகிறீங்க. நம்மளுக்கு ஆக்ஷன் சாங் சொல்லி தரதுக்காக 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம சர்ச்லேருந்து வந்துட்டுருக்காங்க. அதனால் அவங்க ஆக்ஷன் சாங் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் அதை கவனிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்களும் என்ன பண்ணுங்க, எழுந்து ஆடுங்க. சரியா? ஓகேவா? ரெடியா? ஓகே, நல்லா கவனிச்சுட்டே இருங்க. ஓகே, சூப்பர். சின்ன சொட்ட பாய் கைகளிலே தேவையோ
சூப்பர். 2 பேரும் வந்து செம்மையாக டான்ஸ் ஆடிட்டாங்களே, ஆடியிருப்பாங்க. ஓகே, அவங்க சூப்பராக ஆடினாங்க. இப்போது அவங்களுக்கு போட்டியாக நீங்களும் என்ன பண்ணோம்னா எழுந்து ஆடியே ஆகணும். ஓகே, நீங்கள் இது வரைக்கும் பாட்டு நல்லா கவனிச்சிருக்கீங்க. இதுக்கப்புறம் அந்த பாட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆக்ஷனும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் சும்மாலாம் உட்காந்தாலாம் சரி வராது. நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா உடனே எழுந்து ஆட ஆரம்பிச்சணும். ஓகேவா? ரெடியா? நம்ம அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா மறந்துடக்கூடாது. ஆடிக்கிட்டே பாடணும், பாடிக்கிட்டே ஆடணும். இந்த அக்ரிமெண்ட்டை மறந்துட்டிங்கன்னா வேஸ்ட்டு. ஓகேவா? அந்த அக்ரிமெண்ட்டை ஞாபகத்தை வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டே பாடணும், பாடிக்கிட்டே ஆடணும். ஓகேவா? சூப்பராக. ஓகே, நீங்கள் ரொம்ப நல்ல பசங்க. ரெடி? 1 2 3 4 சொன்ன உடனே நீங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா தரையில் இருந்து எழுந்து அப்படி நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சணும். ஓகேவா? ரெடி? 1 2 சொல்லலை, என்ன சொல்ல? ரெடி? 1 ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, ரெடி? 1 2 3 எல்லாம் எழுந்துருக்கு. நல்லா குளிச்சு எழுந்துருக்கு, நல்லா குளிச்சு எழுந்து. ஓகே, நல்லா எழுந்து நல்லா கையை காலெலாம் இப்படி உதருங்க பார்க்கலாம். உதறிட்டு இந்த ஆக்ஷன் சாங்ஸும் சேர்ந்து நீங்களும் என்ன பண்ணணும், அவங்க கூட சேர்ந்து நல்லா ஆக்ஷன் பண்ணணும், நல்லா பாட்டு பாடணும், மறந்துடக்கூடாது. ஓகே, சூப்பர். அப்பா, உங்களோட சேர்ந்து நானும் ஆடிட்டேன்ப்பா. உண்மையாக தான்ப்பா, ஆடணும்ப்பா. நானும் ரொம்ப மூச்சு வாங்குது எனக்கு பயங்கரமாக. ஓகே, யாரெல்லாம் சூப்பராக ஆடினீங்க கை தூக்குங்கப்பா. ஆடினீங்களா? எல்லாம் சூப்பராக தானே ஆடினீங்க? ஓகே, சூப்பராக ஆடினவங்களாம் அப்படி சொன்ன மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் மூச்சு வாங்கும். எனக்கு மூச்சு வாங்குது நல்லா. ஓகே, எல்லோரும் நல்லா ஆடி இருப்பீங்க. நல்லா உங்களுக்குள்ளேயே நல்லா கையை தட்டிங்க. நல்லா கையை சத்தமாக கையை தட்டுங்கப்பா. 2 கை நல்லா சத்தமாக கையோடு வச்சுரும். நல்லா கையை தட்டுங்க பார்க்கலாம். ஓகே, நல்லா கையை நல்லா சத்தமாக தட்டிட்டு நல்லா உங்களுக்குள்ளேயும் நல்லா இப்படி கையை இப்படி வச்சுக்கிட்டு வெரி குட் சொல்லிங்க. எப்படி சொல்லுங்கள்? நல்லா இந்த கையை எடுத்து இப்படி வச்சு வெரி குட் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, ரெடி? 1 2 3 சொல்லுங்கள். வெரி குட். வா, சூப்பர். எல்லாம் நல்லா வெரி குட் சொல்லிட்டீங்க. உங்களுக்கு நீங்களே சொல்லிங்க. ஓகேவா? நல்ல விஷயம். ஓகே, இது வரைக்கும் நம்ம நல்லா ஆக்ஷன் சாங்லாம் பார்த்தோம், நல்லா டான்ஸ் ஆடணும், ரொம்ப மூச்சு வாங்கியிருக்கோம். தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, கீழே உட்காந்துருங்க. இதுக்கப்புறம் எழுந்துக்காதீங்க. ஓகேவா? எல்லாம் அப்படியே உட்காருங்க பார்க்கலாம். எல்லாம் உட்காருங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த செக்மெண்ட்குள்ளே போயிட்டோம். அடுத்த பகுதி என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஸ்டோரி டெல்லிங். ஓகேவா? நம்மளுக்காக ஸ்டோரியை ரெடி பண்ணி ஒரு ஆன்டி ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க. ஓகேவா? போன வாரமும் ரொம்ப ஸ்பெஷலாக தான் அவங்க கொடுத்தாங்க. இந்த வாரமும் அதே இதுக்குள்ளே ஒரு ஸ்பெஷலாக அதை விட கொஞ்சம் மேலே என்ன பண்ண கொடுக்க போகிறாங்க. ஓகே, நம்மளுக்கு ஸ்டோரி சொல்கிறதுக்கு யார் இருக்கா அப்படின்னா நம்ம விஜய் ஆண்டி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்காக ஸ்டோரி சொல்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்னுடைய பசங்களை நான் ஸ்டோரி சொல்லியே தருவேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? நல்லா அவங்கள கையை தட்டி வர வைப்பாங்க. நல்லா வெல்கம் பண்ணுங்கப்பா. கையை வச்சுட்டு சும்மா இருக்காங்க. நல்லா கையை நல்லா வேகமாக தட்டி ஓகே வெல்கம் டு விஜய் ஆண்டி அப்படின்னு சொல்லி நல்லா கையை தட்டுங்க பார்க்கலாம். ஓகே, சூப்பர். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சர்ச் இருந்துச்சு. அந்த சர்ச்லேயும் நம்ம சர்ச் மாதிரியே சண்டே கிளாஸ் நடந்துட்டு இருந்துச்சான். அங்கே ஹேமான்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க.
அந்த டீச்சர் ரொம்பவே டெடிக்கேட்டடான டீச்சர். அந்த டீச்சர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பிள்ளைங்களுக்கு வாஞ்சியோட என்ன செய்வாங்களாம், கிளாஸ் எடுப்பாங்களாம். எல்லா சண்டே கிளாஸையும் எல்லா சண்டேயும் கிளாஸு தவறாமல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு எடுப்பாங்களாம். அவங்க தன்னோட பாடம் பிள்ளைங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு நிறைய சார்ட்டு, ஃப்ளாஷ் கார்டு, இமேஜஸ்ன்னு அந்த உபகரணங்கள் பாட சம்மந்தப்பட்ட உபகரணங்கள் எல்லாம் கொண்டு சொல்லி கொடுப்பாங்களாம். அவ்வளோ ப்ரிப்பரேஷனோட எல்லா வருவாங்களாம். அது மட்டும் இல்லை, குழந்தைங்க இன்ட்ரெஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஊக்குவிக்கிறதுக்கு, அதாவது அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சாக்லேட், அப்புறம் கிஃப்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்களாம் அந்த டீச்சர். ஆனால் எல்லாம் எடுத்துகிட்டு எந்த பிரயோஜனமே இருக்காதான். ஏன்னா அந்த கிளாஸ் பசங்க அவ்வளோ சேட்டை பண்ணுமா, அவ்வளோ வாழ்த்தனம் பண்ணுமா. அந்த டீச்சரை கிளாஸ் எடுக்கவே விடாதுங்களாம். ஒருத்தர் மேலே ஒருத்தர் அடிக்கிறது, ஒருத்தர் மேலே ஒருத்தர் இடிக்கிறது, அப்புறம் கிள்றது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்காம கிண்டல் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் ரொம்ப பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த டீச்சரால் கிளாஸே ஒழுங்காக எடுக்க முடியாதான். அதனால என்னைக்குமே வருத்தப்பட்டுட்டே போகுமா. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி வந்ததுக்கப்புறம் என்னால் ஒழுங்காக கிளாஸ் எடுக்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்படுமா. ஒரு நாளைக்கு இதே மாதிரி என்ன செஞ்சுச்சா, அந்த பிள்ளைங்க அந்நியாயத்துக்கு என்ன செஞ்சாங்களா, சேட்டை பண்ணாங்களா. ரொம்பவே சேட்டை பண்ண அந்த டீச்சருக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சான். அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படியே வீட்டுக்கு போனாங்களாம். ரொம்பவே சோர்ந்து போய் அழுதுகிட்டே ரொம்ப ஜெபம் பண்ணாங்களாம். ஏசப்பா, இந்த பிள்ளைங்களை நான் எப்படி சரி பண்ண போறேன்னு எனக்கு தெரியல, இந்த பிள்ளைங்களை சரியான வழிக்கு எப்படி கொண்டு வர போறேன்னு எனக்கு தெரியல, அதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணாங்களாம். அப்படி ஜெபம் பண்ணப்போ அவங்களுக்கு காட் ஒரு ஐடியா கொடுத்தாராம். அந்த ஐடியா படியே நெக்ஸ்ட் வீக் என்ன செஞ்சாங்களாம், சர்ச்சுக்கு போனாங்களாம் சண்டே கிளாஸ் எடுக்கிறதுக்கு. என்னைக்கு கூட சீக்கிரமாகவே போனாங்களாம். சில்ட்ரன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டே அவங்க போய் என்ன செஞ்சாங்களாம், எல்லா பசங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்போது அந்த பிள்ளைங்க ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் உட்காந்துட்டாங்க. உட்காந்ததுக்கப்புறம் அதில் ரொம்பவே வாழ்த்தனமான பையன் கேட்டானா, டீச்சர் என்ன இன்னைக்கு கிளாஸ் எடுக்காம பழ வியாபாரம் பண்ற மூட்ல வந்திருக்கீங்க போல, ரொம்ப பழம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணா. மெதுவா கலாய்க்கிறதுக்கு, டீச்சரை கிண்டல் பண்றதுக்கு ஆரம்பிச்சான். அப்போ டீச்சர் சொன்னாங்க, இல்லப்பா இன்னைக்கு நான் வியாபாரம் பண்ண போறது இல்லை, இதெல்லாமே உங்களுக்கு தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அப்போ இன்னொரு பையன் சொன்னானா, என்ன டீச்சர் இவ்வளவுமே எங்களுக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்களாம், இல்லை இது எல்லாமே உனக்கு கிடையாது, இதில் என்னென்ன பழம் உனக்கு பிடிச்சிருக்கோ அந்த கனி, அதாவது அந்த ஃப்ரூட்டை மட்டும்தான் நீ என்ன செய்யணுமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் சொன்னாங்க. அப்போது ஒவ்வொரு பசங்களா தனக்கு பிடிச்ச ஆப்பிள் பிடிச்சவங்க ஆப்பிள் எடுத்தாங்க, கொய்யா பிடிச்சவங்க கொய்யா எடுத்தாங்க, பொமக்ரானட் அதாவது மாதுளை பிடிச்சவங்க மாதுளை எடுத்தாங்க. அப்படி ஒவ்வொருத்தவங்களும் தங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்டை என்ன செஞ்சாங்க எடுத்தாங்க. அவங்கவுங்க பிளேஸில் போய் உட்காந்துட்டாங்க. அப்போ டீச்சர் சொன்னாங்க, இப்போ நீங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சது எடுத்தீங்க இல்லையா, இப்போ நான் எனக்கு பிடிச்ச ஃப்ரூட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு பிடிச்ச கனி அதாவது பழத்தை அவங்க எடுத்து வச்சுட்டாங்க. அப்புறம் டீச்சர் எல்லாரும் பார்த்து ஒரு கொஸ்டின் பண்ணுவாங்க, நம்ம எல்லாருமே நமக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எடுத்தோம் அப்படித்தானே, நமக்கு பிடிக்காத எந்த ஒரு ஃப்ரூட்டும் நம்ம எடுக்கலை. அதே மாதிரி என்ன தெரியுமா, ஜீசஸுக்கும் சில ஃப்ரூட்ஸ் பிடிக்குமா, அந்த ஃப்ரூட்ஸ் என்ன, அந்த ஃப்ரூட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோமான்னு கேட்டாங்க. அப்போது அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஜீசஸுக்கு ஃப்ரூட் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போது ஒரு வாழ்த்தனமான பையன் சொல்லுவான், ஆதாயமேவளுக்கு ஆப்பிள் பிடிக்கும்னு தெரியும், ஆனால் ஜீசஸுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாது டீச்சர் அப்படின்னு சொல்லுவான். அப்போது டீச்சர் சொல்லுவாங்க, ஜீசஸுக்கு 9 வகையான ஃப்ரூட் பிடிக்குமா, அது என்ன தெரியுமா, அந்த கனி என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் மாறி மாறி பார்ப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு தெரியாது, அதனால சொல்லுவாங்க, இல்லை டீச்சர் எங்களுக்கும் தெரியவே தெரியாது அப்படின்றாங்க. அப்போ டீச்சர் சொல்லுவாங்க, உண்மையிலேயே எசப்பாக்கு என்ன பிடிக்குமா, 9 விதமான ஃப்ரூட்ஸ் அதாவது கனிகள் பிடிக்குமா,
அது என்ன தெரியுமா? அது நம்ம பைபிள்லேயே சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லாரும் அது என்னன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லவும் எல்லா பசங்களும் ரொம்ப வாஞ்சி ஆயிடுச்சு. என்னடா ஏசப்பாவுக்கு ஃப்ரூட் பிடிக்குமா, அது என்ன ஃப்ரூட், நம்மளும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சரி டீச்சர் நம்ம பார்ப்போம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் இந்த டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் பைபிள் எடுத்து புதிய ஏற்பாட்டில் கலாத்தியர் 5வது அதிகாரம் எடுங்க, 22வது வசனத்தை எடுங்க அப்படின்னு சொல்லவும் அந்த பசங்க என்ன செஞ்சாங்க, பைபிளை ஓப்பன் பண்ணி கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை ஓப்பன் பண்ணி டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா பசங்களை ரீட் பண்ண சொன்னாங்க. அதுல சாம சத்தமா ரீட் பண்ண சொன்னாங்க. அப்ப சாம் ரீட் பண்ண ஆரம்பிச்சான். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. மறுபடியும் வாசிக்க சொன்னாங்க. திருப்பி அவன் வாசிச்சான். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை அப்படின்னு அவன் வாசிச்சான். அப்போ டீச்சர் சொல்லுவாங்க, இதுல கொடுக்கப்பட்ட ஆவியின் கனிகள் நம்ம ஆவியானவருக்கு பிரியமான கனி ஆவியின் கனிகள். இந்த ஆவியின் கனிகள் எத்தனை? 9. அது என்னெல்லாம்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, டீச்சர் பசங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி சொல்லி கொடுத்தப்போ அன்புனா என்னது, நம்ம எப்படி வாழ்றோம், அன்பா இருக்கிறோமா, ஒவ்வொரு பசங்க கூட நீ உன் ஃப்ரெண்டா இருப்பீங்க, ஃப்ரெண்டு கூட அன்பா இருக்கிறேன்னு சொல்லியே உண்மையிலேயே உன் ஃப்ரெண்டு கூட ஃப்ரம் ஹார்ட் நீ அன்பா இருக்கிறியா, இல்ல அவன் ஒரு டைம் பாஸ்க்காக ஃப்ரெண்டா இருக்கிறியா, இல்ல ஏதோ ஒரு விஷயம் ஒரு காரியம் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்கிறியா. அது மட்டும் இல்ல, உங்க தம்பி, தங்கச்சி, அக்கா, அண்ணன் இவங்க எல்லாருக்கூடையும் எப்படி இருக்கீங்க, உங்க உறவு எப்படி இருக்கு, நீ உண்மையிலே அவங்கள அன்பா நேசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் அந்த பசங்ககிட்ட கேட்பாங்க. அந்த பிள்ளைங்க அப்படியே அமைதியா கேட்டுட்டே இருப்பாங்க. அடுத்து சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, சந்தோஷம், உண்மையிலே நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, உங்க அப்பா அம்மா ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா அதை சந்தோஷத்தோட உண்மையிலே மனப்பூர்வமா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா, இல்ல உங்க சகோதரர்கள் அதாவது அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி அவங்களுக்கு வாங்கி கொடுத்த பொருளை கம்பேர் பண்ணி எனக்கு நீங்க இப்படிதானே வாங்கி கொடுத்தீங்க, அவங்களுக்கு என்னோட பெட்டரா வாங்கி கொடுத்தீங்கன்னு சண்டை போடுவீங்களான்னு கேட்டு அந்த டீச்சர் கேட்பாங்க. நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சா அந்த பொருளால திருப்தி அடைவீங்களா, சந்தோஷமா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கேட்பாங்க. சமாதானமா போறீங்களா, எப்படி இருக்கீங்க, உங்ககிட்ட பொறுமை இருக்கா, நீடிய பொறுமை இருக்கா, தயவு இருக்கா, நீங்க ஒரு நல்ல குணசாலியான பிள்ளைங்களா, நற்குணத்தோட இருக்கீங்களா, விசுவாசம் இருக்கா உங்ககிட்ட, சாந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்க யாராவது ஏதாவது சொன்னா நீங்க அமைதியா போயிடுவீங்களா, இல்ல ஏசப்பாவை நீங்க விசுவாசிக்கிறீங்களா, உங்ககிட்ட இச்சை அடக்கம் இருக்கா. இச்சை அடக்கம் என்ன, மற்ற பசங்க யூஸ் பண்ற பொருள், அதாவது இன்னொருத்தவங்களோட பொருளை மேல ஆசைப்படுறது, அது எவ்வளவு விலை கொடுத்ததா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சதா கூட இருக்கலாம். அந்த ஒரு பொருளா பார்த்தோன்னா அந்த பொருள் நமக்கு இப்போ உடனே வேணும்னு சொல்லிட்டு வீட்டுல போயிட்டு அடம் பிடிக்கிறது. ஏதாவது ஒரு பென்சில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அவெஞ்சர் பென்சில் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு அவெஞ்சர் பென்சிலை பார்த்ததும் அதே மாதிரி அவெஞ்சர் பென்சில் ஒன்று வாங்கி கொடுன்னு வீட்டுல போயிட்டு உங்க அம்மா அப்பாவை தொல்லை பண்றீங்களா, அது மாம்சம் இச்சைக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்படி டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணதும் இந்த பசங்க என்ன செய்வாங்க, ரொம்ப அமைதியா இருப்பாங்க. உண்மையில இந்த கனிகள் உங்ககிட்ட இருக்கா, ஏசப்பாக்கு பிடிச்ச கனிகள் உங்ககிட்ட இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க, இல்ல ஏசப்பாக்கு பிடிக்காத கனிகள் இருக்கான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அதுல இருக்கிற இன்னொரு பையன் கேட்பான், என்ன டீச்சர் ஏசப்பாக்கு பிடிக்காத கனி என்ன அப்படின்னு கேட்பான். அப்போ டீச்சர் சொல்லுவாங்க, அதே கலாத்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனத்தை ரீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த பையன் என்ன செய்வான், 19வது வசனம் ரீட் பண்ணும்போது அதுல என்ன சொல்லிருக்குமா, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுல கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்லுவாங்க. அப்போ அதை நீ படிப்பான்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ்ல இருந்த இன்னொரு பையன்கிட்ட சொல்லுவாங்க. அதாவது அந்த கிளாஸ்ல இருந்த மார்டன் கிட்ட சொல்லுவாங்க, நீ படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பையன் என்ன செய்வான், படிக்க ஆரம்பிப்பான். மாம்சத்தின் கனிகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன, இவை யாவன, விபச்சாரம்,
வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிராராதனை, பில்லிசூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபோதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியவன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்வான், ரீட் பண்ணுவான். அந்த கலாத்தியர் 5வது அதிகாரம் 19, 20, 21 வசனங்கள்ல இருக்கு. அதை என்ன செய்வான், ரீட் பண்ண. அப்போ டீச்சர் கேட்பாங்க, யோசிச்சு பாரு, நீங்க எல்லாருமே மாறி மாறி சண்டை போடுறீங்கல்ல, கிண்டல் பண்றீங்கல்ல, இதெல்லாம் ஏசப்பாக்க பிடிச்ச காரியமா? அவன் சொல்றாங்க, பகையை தேவன் வெறுக்கிறார், விரோதங்களை தேவன் வெறுக்கிறார், வைராக்கியங்களை தேவன் வெறுக்கிறார், கோபங்களை தேவன் வெறுக்கிறார், சண்டைகளை தேவன் வெறுக்கிறார், பிரிவினைகளை தேவன் வெறுக்கிறார், பொறாமைகளை தேவன் வெறுக்கிறார், வெறி செயல்களை தேவன் வெறுக்கிறார், களியாட்டுகளை தேவன் வெறுக்கிறார். அதே மாதிரி இங்க விக்கிரக ஆராதனை செய்யறதையும் தேவன் வெறுக்கிறாரு. நீங்க அப்போ ஒரு பிள்ளை சொல்லுவோம், நாங்கெல்லாம் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டியன், நாங்க எப்படி விக்கிரக ஆராதனை செய்யறோம்னு நீங்க சொல்றீங்க டீச்சர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையன் கேட்பான். அப்ப டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, விக்கிரக ஆராதனைங்கிறது விக்கிரகத்தை வணங்குறது மட்டும் கிடையாது. நம்ம தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். நம்ம லைஃப்ல நம்ம தேவனுக்கு முதலிடம் கொடுக்காம நம்ம எதை முதலிடமா வச்சிருக்கோம், நம்மளுடைய படிப்பா இருக்கலாம், இல்ல நம்மளோட ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு டிவி ஷோ ரொம்ப உயிரா இருக்கும், இல்ல ஏதோ ஒரு ஹீரோ இருக்கலாம், ஏதோ ஒரு கிரிக்கெட் வீரரா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு விளையாட்டு வீராங்கனையா இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, காடை விட நீங்க அதிகமா நேசிக்கிறது எதுவோ, அது பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், உங்க அப்பா அம்மாவா இருக்கலாம், யாரா வேணா இருந்திருக்கலாம். அது எதை காடுக்கு விட அதிகமா நீங்க நேசிக்கிறீங்களோ அது எல்லாம் காடை பொறுத்த வரைக்கும் அது உங்களுடைய விக்கிரகம், நீங்க ஆராதிக்கிற உங்களோட விக்கிரகமா அது மாறுது. அது விக்கிரகமா காடு கன்சிடர் பண்றாரு. அதனால நம்ம காடுக்கு தான் ஃபர்ஸ்ட் முதலிடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த பிள்ளைங்க அப்படியே அமைதியா இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரியா இருப்பாங்க. எப்பவுமே வாழ்த்தனம் பண்ணி சேட்டை பண்ணிட்டு அடிச்சு பிடிச்சிட்டு இருக்க பசங்க அப்படியே அமைதியா அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப டீச்சர் சொல்லுவாங்க, நம்ம ஜோம் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ண சொல்லுவாங்க. இப்போ எல்லாருமே முட்டி போடுவாங்க. முட்டி போட்டு எப்பவுமே ஜோம் பண்ண சொன்னா எல்லாருமே கண்ணை திறந்து பாக்குறது, சிரிக்கிறது, மாறி மாறி பார்த்து அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ரகலா பண்ணுவாங்க. ஆனா அன்னைக்கு என்ன செஞ்சாங்க, எல்லா பசங்களும் அழகா முட்டி போட்டு ஜோம் பண்ணாங்க. அப்ப டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்க, ஏசப்பா கிட்ட நீங்க ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்க. நம்ம நாங்க இவ்வளவு நாளும் நாங்க பாவம் செஞ்ச ஏசப்பா, நாங்க எங்க டீச்சரை மதிக்கல, எங்க பெற்றோரை மதிக்கல, நாங்க நிறைய பாவங்கள், நிறைய பகைகள், பொறாமைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாவம் நாங்க செஞ்சிருக்கோம். நமக்கு பிரியமில்லாத கனிகள் எங்ககிட்ட நிறைய, எல்லாமே பிரியமில்லாத கனியா தான் இருக்கு. எங்களை உமக்கு பிரியமான கனியா மாத்துங்க ஏசப்பா, ஒரு கனி கொடுக்கிற பிள்ளைய, அந்த ஆவியின் கனிகளை தரித்த பிள்ளைகளை எங்களை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு டீச்சர் ப்ரேயர் லீட் பண்ணுவாங்க. அப்போ இந்த பிள்ளைங்க எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ண ஆரம்பிக்கும். எப்பவுமே சிரிச்சு ப்ரேயர் டைம்ல கூட அசால்ட்டா இருக்க பசங்க அன்னைக்கு என்ன செஞ்சாங்க, அழுது ஜோம் பண்ணாங்க. ஒவ்வொரு பசங்களும் நல்லா அழுது ஜோம் பண்ணுவாங்க. அவங்க அழுது ஜோம் பண்ணிட்டு ஜோம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டீச்சர் கிட்ட எல்லாரும் மன்னிப்பு கேட்பாங்க. இனிமே நாங்க இந்த மாதிரி பண்ண மாட்டோம் டீச்சர், நாங்க ஒழுக்க உள்ள பிள்ளைங்களா இருப்போம், உங்களை கஷ்டப்படுத்துங்க, எங்க மன்னிச்சுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப டீச்சருக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கும். நம்ம பிள்ளைங்களுக்காக, நம்ம சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்காக நம்ம இவ்வளவு தூரம் அழுது ஜெபம் பண்ணது வீணா போகல. தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். அந்த பிள்ளைங்களா நல்ல பிள்ளைங்களா ஹேமா டீச்சர் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. தன்னோட ஜெபத்தை தேவன் கேட்டு பதில் கொடுத்திருக்கிறார், தனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கார், தன் பிள்ளைங்க ரொம்பவே மாற கிருபை செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன செய்வாங்க, சந்தோஷப்படுவாங்க. அந்த பிள்ளைங்க அதுக்கப்புறமே ரொம்ப நல்ல பிள்ளைங்களா, சமத்தான பிள்ளைங்களா, நல்ல கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைங்களா, நல்ல ஒழுக்கம் உள்ள பிள்ளைங்களா, டீச்சருக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளைங்களா, பிரியமான பிள்ளைங்களா என்ன செஞ்சாங்க, சபைக்கும் தன்னுடைய பேரண்ட்ஸுக்கும் நல்ல பிள்ளைங்களா மாறினாங்க. என்ன ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? ஓகேவா? பிடிச்சிருந்துச்சா? ஓகே. பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கத்துக்கணும். என்னன்னா, தேவனுக்கு பிரியமான கனிகள் நம்ம கிட்ட இருக்கான்னு நம்ம என்ன செய்யணும், செக் பண்ணணும். நமக்கு நம்ம கொடுக்கிற கனி, நம்ம எப்படி வாழ்றோம், நம்மளோட வாழ்க்கையில நம்ம என்ன கனி கொடுக்கறோம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். தேவனுக்கு பிரியமான பிள்ளையா இருக்கணும் என்ன செய்யணும், நம்ம ஆவியின் கனிகள் கொடுக்கிற பிள்ளைங்களா இருக்கணும். மாம்சத்தின் கனிகள் என்ன செய்யணும், நம்ம விட்டு வெளியே வரணும். வரலாமா? சூப்பர். ஓகே.
சரி, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? வசனம் படிக்க போறோம். என்ன வசனம்? பட வசனம் படிக்கலாமா? ஓகே, நான் சொல்றேன், என்னோட கூட என்ன செய்யுங்க? சொல்லுங்க. ஓகே. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கலாத்தியர் 5:22-23. திருப்பி சொல்லலாமா? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஓகே. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கலாத்தியர் 5:22-23. வாவ், சூப்பர்ப்பா. கதை ரொம்ப பிடிச்சிருந்தா? எனக்கு ரொம்ப கதை ரொம்ப பிடிச்சிருந்து. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நான். அப்படி தானே? பிடிச்சிருக்கேன். யாரெல்லாம் கதை சொல்லும்போது தூங்குனீங்க? போய் சொல்லாமல் சொல்லுங்கள். தூங்குனீங்களா? தூங்கிட்டு இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆமாம், தூங்குனா அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, சூப்பர். நீங்கள் எல்லாம் கதையை கேட்டீங்க, டான்ஸ் ஆடினீங்க, கதை கேட்டீங்க, ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. அப்படி தானே? முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அப்படி தானே? ஓகேப்பா, உங்களுக்கு பிடிச்சது டான்ஸும் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் ஸ்டோரியும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா கடைசியாக நம்மளுக்காக என்ன பண்ண அப்படின்னா ஒரு ஃபினிஷிங் ப்ரேயர். ஓகேவா? முடிவு ஜெபம். ஓகே, அப்படி தானே? ஆரம்ப ஜெபம் இருந்தால் முடிவு ஜெபம் இருக்கணும் கண்டிப்பாக. அப்படி தானே? ஓகே, ஆரம்ப ஜெபம் முடிஞ்சாச்சு. இப்போது முடிவு ஜெபம் வர இருக்குது. ஓகேவா? அந்த முடிவு ஜெபத்துக்காக நம்மளுக்காக யார் ப்ரேயர் பண்ண போகிறா அப்படின்னா சசிகலா ஆண்டி வந்து நம்மளுக்காக என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த முடிவு ஜெபத்தை என்ன பண்ண போகிறாங்க. அதனால் எல்லாரும் என்ன பண்ண போனால் இப்போ ப்ரேயர் டைம். நல்லா டான்ஸ் ஆடியாச்சு, கதை கேட்டாச்சு. ப்ரேயர் டைமில் ரொம்ப அமைதியாக இருக்கும். பக்கத்தில் பார்த்தா பேசக்கூடாது, சீண்டக்கூடாது. ஓகேவா? ரெடியா? நல்லா கவனிங்க. என்ன அப்படின்னா ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னா முதல்ல முட்டி போடணும், அப்புறம் கையை கூப்பணும், அப்புறம் கண்ணை மூடணும். புரியுதானே? ஓகே, நல்லா தெளிவாக கேட்குதுன்னு நினைக்கிறேன். முதல்ல முட்டி போடணும், அப்புறம் கையை கூப்பணும், அப்புறம் கண்ணை மூடணும், அப்புறம் ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா? இதான் பொசிஷன். ஓகே, ரெடியா? நல்லா எல்லாம் கையை கூப்புங்க, எல்லாம் முட்டி போடுங்க, கையை கூப்புங்க, கண்ணை மூடுங்க. ஓகே, நம்மளுக்காக சசிகலா ஆண்டி வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா முடிவு ஜெபத்தை பண்ண போகிறாங்க. ஓகேவா? சூப்பர். ஹல்லேலூயா. குட்டி பிள்ளைங்களா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே சந்தோஷமாக இருக்கீங்க இல்லையா? இப்போ நம்ம பாட்டு பாடினோம், டான்ஸ் ஆடினோம், ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிக்க போகிறோம். சரியா? எல்லாரும் கண்களை மூடுங்க. அன்புள்ள இயேசு சாமி, இந்த காலை வேளையில் உமக்கு நன்றி. இயேசு சாமி, இம்மட்டமாக எங்களை பாதுகாத்ததுக்காக கொடா கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இனிமேல் எங்களை பாதுகாக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி. இயேசு சாமி, ஒரு விஷயம் உம்முடைய இரத்தத்தை எங்கள் மேலும் எங்கள் தேசத்தின் மேலும் தெளித்து கொள்கிறோம். இயேசு சாமி, எல்லாருக்கும் வேண்டிய சமாதானத்தை கட்டளிடுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் தேவ சமாதானத்தை கட்டளிடுங்க. நோவா குடும்பத்தை பாதுகாத்தது போல எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து கொண்டதுக்காக நன்றி. இனிமேல பாதுகாக்க போகிறதுக்காக நன்றி. எந்த தீங்கும் எங்களை அணுகாதபடி இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை மூடி மறைத்து கொள்ளுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் நன்றி சொல்லி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். நம்மளுக்காக சசிகலா ஆண்டி வந்து என்ன பண்ணாங்கன்னா ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓகே, கடைசியாக நம்ம என்ன பண்ணுவோம்? ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லி இந்த சண்டே கிளாஸ் என்ன பண்ணலாம் முடிச்சிடலாம். ஓகேவா? எல்லாம் கண்களை மூடுங்க பார்க்கலாம். கண்களை மூடி சொல்லுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நல்லா கையை தட்டுங்கப்பா, நல்லா கையை தட்டுங்க, ஜோராக கையை தட்டுங்க பார்க்கலாம். ஓகே, எல்லாம் கையை தட்டியாச்சு, முடிச்சாச்சு. இத்துடன் நம்மளுடைய சண்டே கிளாஸ் என்ன பண்ண அப்படின்னா இதோட முடிவடைகிறது. ஓகேவா? இதுக்கப்புறம் அடுத்த வாரம் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள்கிட்ட நாங்கள் எல்லாம் விடை பெற்றுக்கொள்கிறோம். டீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்காக நல்லா சூப்பராக ஸ்டோரி சொன்னாங்க, ஆக்ஷன் சாங் எல்லாம் பார்த்தீங்க. இதே போல் அடுத்த வாரம் உங்களுக்காக புதுசாக காத்திருக்கு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் சந்திக்கலாம். பாய், டேக் கேர்.